ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. வாருங்கள், உங்கள் எல்லோரையும் என்னோட இந்த வைஷ்ணவ சேனலின் அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம முன்பெல்லாம் இந்த ஆத்ம ஞானம் என்றால் என்ன, ஆத்மாவென்றால் என்ன என்றெல்லாம் தெரிந்து கொள்ள பல பிரயத்னங்கள் செய்து ஆத்மாவின் உண்மையான ஸ்வரூபம் என்ன, அழியாதது ஆத்மா, உடலுக்கு அழிவுண்டு, ஆத்மாவுக்கு அழிவே கிடையாது. இந்த ஆடைகளை, உடல் என்றது ஒரு ஆடை போல்தான். ஒரு ஜனனம் மறுஜனனம், மற்ற எத்தனை ஜனனமோ இல்லை, ஜனனம் முடிந்து நேரான பரமபதத்தை அடைவது எல்லாமே ஒரு புண்ணிய பாவத்தின் கணக்கு தான். இந்த பூலோகத்தில் பிறப்பு இறப்பு, அதனால் இந்த லோகத்தையே நீங்கள் பார்த்தீங்கன்னா மிருத்யு லோகம் என்று தான் சொல்கிறார்கள். பூலோகம் என்றால் மிருத்யு லோகம்தான். எத்தனையோ ஆகர்ஷணங்கள். ஒரு ஆத்மா ஜனனிக்கும்போது அப்பொழுதே அதுக்கு அழுகை, சந்தோஷம், உணர்ச்சிகள் என்று பல உணர்ச்சிகள் ஆரம்பிக்கிறது. சில ஆத்மாக்கள், என்னடா இவனுக்கு கஷ்டமே இல்லையே, எப்போ பார்த்தாலும் சந்தோஷத்தில் இருக்கிறான், துக்கமோ துயரமோ வேதனையோ எதில் எடுத்தாலும் வெற்றிதானோ, எப்படியப்பா அது சாத்தியம்? ஏன் சாத்தியமல்லை? பகவான் நினைத்தால் எல்லாமே சாத்தியம்தான். புண்ணியாத்மாக்கள் கஷ்டப்பட மாட்டார்கள். அவர்கள், நீங்கள் புராணத்தைலாம் எடுத்து கொண்டால் அதில் நன்றாக வேதங்களையும் புராணங்களையும் படித்தால் அதில் ஜீவ சாராம்சம் உள்ளது. ஒரு ஜீவனோட சாராம்சமே அதில் உள்ளது. இப்பொழுதெல்லாம் வேதங்கள் பற்றி ரிக்வேதமோ யஜுர்வேதமோ சாமவேதமோ அதர்வண வேதமோ, ஒருவனால் வேதங்களை ஒரு வேதத்தால் தான் ஒரு ஜென்மாவில் பூர்ணமாக தெரிந்து கொள்ள முடியும். வேதங்கள் என்றால் சமுத்திரத்தை போல், அதில் நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறது ஒரு கடுகத்தனை போல்தான். அந்த மாதிரி வேதங்கள். ஒருவன் வேதங்களை முழுமையாக தெரிந்து கொண்டால் அவன் துக்கம் என்றால் என்ன என்று கேட்பான். அவனுக்கு ஆத்மா என்றது என்ன, இந்த உடல் என்றது என்ன, ஆத்மாவுக்கும் இந்த உடலுக்கும் என்ன சம்பந்தம்? இப்பொழுது சில பேர்களுக்கு சில நோய்கள் வரும். சில நோய்கள் சில நொடிகள் இருக்கும், சில நோய்கள் பல வருடங்கள் இருக்கும். எல்லாம் அவாவா கர்ம வினைகள் தான், பூர்வ கர்ம வினைகள் தான். அதால் தப்பித்து கொள்ள எப்படி முடியும்? நான் கர்ம வினைகளிலிருந்து எப்படி தப்பித்து கொள்ள முடியும்? ஏன் முடியாது? தெய்வ சிந்தனை உள்ளவர்கள், தெய்வத்தை நோக்கி செல்றவர்களுக்கு கர்ம வினைதான் எப்படியப்பா என்ன செய்யும்? பாவங்கள் தான் தங்குமா? எத்தனை பெரும் பாவம் செய்தாலும் தெய்வத்தில் இடம் ஒருவன் சரணாகதி என்று அடைந்து, இன்று நான் இல்லை நீதான் செயலாட்டப் போகிறாய் என்றால் அவனுக்கு பாவம் எப்படி இருக்கும்? நியாய பாதத்தில் ஒருவன் நடந்து கொண்டிருந்தால் பாவங்கள் எவ்வேறு அவனுக்கு வந்து சேரும்? ஆத்ம ஞானம் என்கிறோம். ஆத்ம ஞானம் என்றால் என்ன? ஆத்மாவென்றது என்ன? இந்த உடல் என்றால் என்ன? இந்த ஆத்மாக்கும் உடலுக்கும் என்ன சம்பந்தம் என்று பூர்ணமாக தெரிந்து கொள்வதுதான் ஒரு ஆத்ம ஞானம். என்னவென்றால், என்னோட தந்தையோட எனக்கு தாத்தா இப்போ இழந்து விட்டார், இருந்தார். அவருக்கு பெருமாள் என்றால் மிகவும் பிரியம். எல்லாரும் 2 காலிலே கோவிலுக்கு நடப்பார்கள். இவர் 4 கால் பாய்ச்சலில் ஓடுவார். காலையில் எழுந்து கொண்டு, ஆஹா, நாங்கள் டி நகரில் என் தந்தையார் இல்லம் இருந்தது.
இப்பொழுது இல்லை, என் தந்தை இறந்து விட்டார். அப்பொழுது என்ன ஆனந்தம்! காலையில் எழுந்து என் தந்தை 4 மணிக்கு எழுந்துப்பார். அவர் காலையில் எழுந்து அழகாக ஸ்ரீசரணம் இட்டுக்கொண்டு பகவானுக்கு பெருமாள் எதிரே நின்று சுப்பிரபாதத்தை செய்து ஸ்லோகங்கள் சொல்லி 5:30 மணி 6 மணிக்கு அங்கே பக்கத்தில் சிவா விஷ்ணு ஆலயம் அங்கே சென்று விடுவார். அங்கே சென்று விட்டு பகவானோட பெருமாளை சேவிச்சுட்டு வீட்டுக்கு வருவார். அவர் ரொம்ப பிரியமானது அங்கே இந்த சரவணபவன் ஹோட்டல் இருக்கும். அது காலையில் சென்று 2 இட்லி, என் தாய்க்கும் தந்தைக்கும் ஒரே சண்டை. இல்லத்தில் இட்லி இருக்கும்போது அங்கே எதுக்கு சென்றீர்கள் என்று ஒரு வாக்கு விவாதம் நடக்கும். அவர் ரொம்ப ஒழுங்காக இருப்பார். அவர் ரொம்ப ஆச்சரியமானது, ரொம்ப ஆனந்தமாக இருக்கும் அவரை அந்த கால வேளையில் என் தந்தை சொல்லுற ஸ்லோகங்களும் ஸ்ரீசரணமும் நெத்தியில் ஸ்ரீசரணமும் கோவிலுக்கு செல்வதும் எனக்கு பரம ஆனந்தத்தை தரும். ஆனால் என் தந்தையோடு நான் கோவிலுக்கு செல்ல மாட்டேன். என்னைக்காவது ஒரு நாள் தான் நான் வருகிறேனப்பா என்பேன். அதுவும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கும். மற்ற நாளில் பணி உள்ளது. அதனால் எழுந்தவுடனே எவ்வளவு தூரம் அப்பா கிளம்ப வேண்டும், அம்பத்தூரில் சென்று டி நகரிலிருந்து அம்பத்தூர் சென்று வருவேன். அதனால் அதெல்லாம் ஞாபகம் வந்தது. என்னவென்றால் என் தந்தையோர் என் தாத்தா இருந்தார். அந்த காலத்தில் அவருக்கு பெருமாள் என்றால் 4 கால் பாய்ச்சலில் ஓடுவார். உலகத்தில் எல்லோரோடையும் தன் மனைவி, குழந்தைகள், உலகம் எல்லோத்தோடையும் முக்கியமானது அவருக்கு பெருமாள் தான். அவர் பிரியமானது பெருமாள் தான். ஆனந்தம் என்றால் அவருக்கு பெருமாள் தான். என்னவென்றால் கடைசி காலத்தில் அவர் படுக்கையில் படுத்து கொண்டு இருக்கும்போது ஒரு சாமியார் வந்தார். வந்து என் தாத்தாவிடம், இந்த வேஷத்தை கலைச்சிட்டு மறுவொரு வேஷத்துக்கு தயாராகிவிடு, வா, உனக்கு இப்பொழுது முழுந்து விட்டது, இந்த வேஷத்தை கலைத்து வா என்று அழைத்தாராம். அவருக்கு இப்போ என் தந்தையார் இருந்தார், இப்பொழுது இல்லை. நான் எல்லோரோடையும் என் தந்தையார் பற்றி சொல்ல முடியும். என் தந்தையார் இப்படி இருந்தார், ஏனென்றால் நான் அவரை பார்த்திருக்கிறேன், அவரோடு இருந்திருக்கிறேன். என் தந்தையார் பற்றி என்னால் சொல்ல முடியும். அந்த மாதிரி என் தாத்தாவை பற்றி நான் என்ன கேள்விப்பட்டிருக்கிறேன் என்றால், அவர் பாதம் பூமியில் படாதாம். என்ன ஆச்சரியம்! நிறைய நேரம் நான் உட்கார்ந்து தனியாக சிந்திப்பேன், எப்படி அது சாத்தியம்? மானிடராக ஒருவர் பிறந்தால் அவர்கள் கால் பூமியில் நிச்சயமாக பட வேண்டுமே. என் தாத்தா கால் எப்படி பூமியில் படவில்லை? 2 பாதமும் பூமியில் படாதாம் அவருக்கு. அந்த மாதிரி அந்த கிராமத்தில் எல்லாருமே பேசிப்பாராம், இவர் எப்படி, என்ன ஆச்சரியம், காலே பூமியில் படவில்லையே என்று. அப்படி ஒரு பக்தி ஏன் சாத்தியமில்லை? அப்படி ஒரு மகானுக்கு ஏன் சாத்தியமில்லை? அவர் கனவில் இன்று கூட கோவில் உள்ளது. அது அவர் கனவில் அந்த தேவராஜ பெருமாள் வந்து, நான் இங்கே இருக்கேன், என்னை எடுத்து நீ ஆலயம் கட்ட வேண்டும் என்றார். அந்த இடத்தில் மறுநாள் அவர் சென்று பூமியில் தோண்டி பார்த்தால் அங்கே தேவராஜ பெருமாள், பெருந்தேவி, மகாலட்சுமி இருவரும் கிடைத்தார்கள். கோவிலும் கட்டிவிட்டார்கள். இன்றும் அந்த கோவில் உள்ளது. என் தந்தையோர் இருக்கவரில் அந்த கோவிலுக்கு நாம் சென்று வந்தோம். இப்பொழுது அவர் இறந்த பின் சென்றவில்லை. அதே மாதிரி அவருக்கு காஞ்சிபுரம் வரதர் என்றாலும் ரொம்ப பிரியம். ஓடி விடுவார். 4 மாதம் ஆகிவிட்டால் காஞ்சி வரதரிடம் நான் செல்ல வேண்டும், அவர் என்னை அழைக்கிறார் என்று 4 கால் பாய்ச்சலில் என் தந்தையார் ஒரு இனோவா கார் வருது, இனோவா காரில் அமைந்து நேர கோவிலுக்கு சென்று விடுவார். நானும் பல தடவை சென்று வந்திருக்கிறேன். வாருங்கள், இப்போது ஆத்ம ஞானம் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ளலாம். உங்களுக்கு ஆத்ம ஞானம் என்றால் இந்த உடலின் மகத்துவம் என்ன, இந்த ஆத்மாவின் மகத்துவம் என்ன, இந்த உடலுக்குள் இந்த ஆத்மா எப்படி இருக்கின்றது, இப்பொழுது
ஒரு பரம ரகசியத்தை உங்களிடம் நான் சொல்லப் போகிறேன், நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். என்னவென்றால், பிறக்கும் போதே பெருமாள் ஒரு அந்த பிரம்மன் ஒரு ஆத்மாக்கு இவ்வளோ சுவாசம் பூமியில் உனக்கு இருக்கின்றது, இவ்வளவு தர நீராட வேண்டும். ஆஹா, நீராடுறது கூடவா? ஆம் என்று ஒன்றுத்துக்கும் கணக்கெய்தி அனுப்புவார்கள். அத்தனை சுவாசத்துக்கு மேல் கொண்டு ஒரு சுவாசம் அந்த ஆத்மாவால் எடுக்க முடியாது. அந்த சுவாசத்துக்கு குறைந்தபடி ஒரு சுவாசமும் அந்த ஆத்மாவால் முடியாது. சாகனம் என்று நினைத்தாலும் சாக முடியாது, வாழணும் என்று நினைத்தாலும் வாழ முடியாது. எல்லாமே பகவான் கையில்தான் உள்ளது. அது முன்பே பிறக்கும் போதே இந்த நிர்ணயத்தை செய்துதான் பிரம்மன் ஒரு ஆத்மாவின் பிறப்பு பூலோகத்தில் நடக்கின்றது. இது யாவரும் அறிய மாட்டார்கள். ஒரு மருத்துவரால் கூட முடியாததை தெய்வங்கள் செய்யலாம். எப்படி என்றால் அதுதான் தர்ம காரியம். எனக்கு தெரிந்த ஒருவர் இருந்தார். அவர் பெண்ணுக்கு எத்தனை தரம் எடுத்தாலும் குழந்தை பாக்கியம் இல்லை. அவர்களும் செல்லாத கோவில் இல்லை. பெருமாள் கோவிலுக்கு சென்று வந்தார், பட்டீஸ்வரன் அம்மன் கோவிலுக்கு சென்று வந்தார். எல்லா கோவிலுக்கும் யார் என்ன கோவில் சொன்னாலும் மறு நிமிடம் அந்த கோவிலில் இருப்பார்கள். ஒருவர் ரொம்ப பெரிய ஞானி. அவர் ஒரு நாள் தர்ம காரியத்தை செய்யுங்களேன் அப்படின்னார். அன்றிலிருந்து அவள் நிறைய தர்ம காரியத்தை செய்தாள். துணிகள் தானம், குழந்தைகளுக்கு துணி தானம் என்றது விசேஷம். யாருக்கு குழந்தைகள் இல்லையோ அவர்கள் வஸ்திர தானம் செய்தால், வஸ்திர தானம், இனிப்பு தானம் குழந்தைகளுக்கு செய்தால் குழந்தை பாகியம் உடனடியாக ஏற்படும். இது ஒரு பரிகாரமாக அவர்கள் செய்து, சிதம்பரத்துக்கு தான் கடைசியில் போய் அவர்கள் பூஜைகள் செய்தார். பெருமாள் கோவிலுக்கு போய் சிதம்பரம் கோவில் கடைசியில் அவர்களுக்கு பெண்ணுக்கு ஒரு புத்திரன் பிறந்து, ரொம்ப அழகான புத்திரன் பிறந்தான். மகிழ்ச்சியுடன் அவர்கள் சொல்வார்கள், நான் தான தர்மம் செய்தேன், குழந்தைகளை சந்தோஷப்படுத்தினேன், எனக்கு பேரன் பிறந்து விட்டான் என்று அவ்வளோ மகிழ்ச்சியுடன் செய்வார்கள். வாருங்கள், நம்ம ஆத்ம ஞானம் பற்றி தானே சிந்தித்து கொண்டு இருந்தோம். அதை பற்றி இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்வோம். என்னவென்றால், இந்த ஆத்மாவை ஸ்வயம் சித்தா என்பார்கள். ஸ்வயம் சித்தா என்றால் நான். அது என்ன என்றால், நான் என்றவன் யார்? இந்த ஆத்மா என்றது என்ன? நான் ஏன் இந்த ஆத்மா ஏன் என் உடலுக்குள் இருக்கின்றது என்று தெரிந்து கொள்வதுதான். இதை பற்றி வர வீடியோவில் இன்னும் அதிகமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். இத்தோடு நான் இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறேன். உங்கள் எல்லோருக்கும் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து ஒரு லைக்கும் போடுங்கள். எல்லோருக்கும் என் ஸ்ரீ கிருஷ்ணர் அருளால் நன்மைகள் உண்டாகட்டும். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.